கிடைக்கிற அந்த இன்ப நாட்டங்களை நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ நம்ம நல்ல பழக்கங்கள் பண்ணும்போதும் சில இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல இதுல உழைப்பு போடுதோம், அதுல நம்மளுக்கு வெற்றி கிடைக்குது, அது மூலமா நம்மளுக்கு ஒரு இன்பம் வருது. அது எச்சரிக்கை, அதுல நம்ம எச்சரிக்கைன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அதை ஒரு சப்ரஸ் பண்ற மாதிரி இதானே ஆகும். அதே மாதிரி அந்த விஷயம் பண்றதுக்கு அடுத்து நம்மளுக்கு தோணாது இல்லையா? இல்ல, நல்ல விஷயமா இருந்ததுன்னா நீங்க அதோட இன்பத்தை நினைச்சுக்கிறதுல தப்பு இல்லை. ரொம்ப மோசமான இதுகளை வந்து உங்களுக்கு டாமினேட் பண்ணிருந்தா ட்ரிங்க்ஸ் போடுறாங்க, ஸ்மோக் பண்றாங்க, அந்த மாதிரி இதுகளெல்லாம் வந்து இருந்ததுன்னா அது வந்து இது நீட்டா இருக்காது. அதே மாதிரி அந்த இன்பத்தை நம்ம கொஞ்ச நேரம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் இல்ல, மொத்தத்திலே வந்து இன்பங்களுக்கு லாஸ்ட் காரணம் என்னன்னா எல்லாமே மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசா இருக்கும். இந்த இன்பம் தான் உங்களை வந்து முடக்கி போடுறோம், இதுலயே இருந்துக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்தை இருக்கும். துன்பங்கள் வந்து உங்களை நீங்க இருங்கன்னா இருக்க விடாது, அது நம்மளை விரட்டி விட்டுட்டே இருக்கும். இந்த இன்பத்துலதான் அந்த லாக்கு இருக்கு. அதனால இன்பங்கள் எந்த நல்ல இன்பமே இருந்தாலும் கூட சரி, இன்பங்களே தவறானது. இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா அமைதி, ஆனந்தம் இதெல்லாம் உயர்ந்துன்னு தானே சொல்லுவோம். ஆனா அந்த உண்மையான ஆன்மீகத்துல அதுவுமே தப்பானது, அதுவுமே பாய்சன். நம்ம அமைதி, ஆனந்தம்லாம் பாய்சன் தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா அது எல்லாமே நம்ம முடக்கி போடுறோம். நீங்க எங்கேயுமே தங்கி இருக்கக்கூடாது, நீங்க வினாடி புதுசா இருக்கணும். எந்த இடத்துலயும் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி தங்கிட்டு நீங்க சொன்னாலே அந்த ஆன்மீகத்துல நீங்க சரியா இல்லைன்னே இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க இது பண்றீங்க, எப்படி மோசமான இடத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க. அதனால வந்து நீங்க எந்த இடத்த காலி பண்ணி நீங்க தங்கி இருக்கிறது இடமே இருக்கக்கூடாது. நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது. அது இப்போ பிசிக்கலா சொல்லலாம். சைக்கலாஜிக்கலா வந்து உங்களுக்கு தங்கறதுக்குன்னு சொல்லி ஒரு இடமே இருக்கக்கூடாது. அமைதியில இருக்கிறேன், ஆனந்தத்துல இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இடமே இருக்கக்கூடாது. அதனால அது இன்பங்கள் தான் நம்ம வந்து முடக்கி போடுறதுக்கு காரணமா இருக்கு. அதனால இன்பங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா 10வது கட்டளை சொல்லியிருந்தீங்க, உலகத்துக்காக இந்த இதுல சொல்லியிருந்தீங்கயா. அதுல பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவோட பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது டிஃபென்ஸுக்குன்னே 7 லட்சம் கோடி கிட்ட ஒதுக்குறாங்க ஐயா. அதை வந்து மற்ற இதுக்கு செலவு பண்ணும்போது கண்டிப்பா அது நம்மளுக்கு ஒரு நல்ல முறையில இருக்கதான் செய்யும். அதே மாதிரி மற்ற நாடுகளும் அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது தானேயா நம்மளுக்கும் இது வந்து என்னன்னா, நான் இன்டர்நேஷனல் கோர்ட் இருக்கு. இன்டர்நேஷனல் கோர்ட்ல ஒரு வழக்கு போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பேச வைக்கிறது கூட பண்ணலாம். இந்த இன்டர்நேஷனல் கோர்ட்ல நாம போடுறதுக்கு நமக்கு ரைட்டு கிடையாது, அது ஒரு கவர்மெண்ட் தான் போடணும். நம்ம கவர்மெண்ட் ஒரு கேஸா கொடுக்கணும். முதல்ல இப்போ மாஸ்டர் லெவல்ல எல்லாருமே இந்த கருத்துக்கள்ல ஈடுபாடு இருந்து அறிமுகம் ஆயிட்டு, நம்ம ஒரு கருத்தை அறிமுகம் ஆயிட்டோம்னா நம்ம கவர்மெண்டே கூட இது பண்ணணும். இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட் இந்த ஒரு வழக்கு போடணும்னு சொல்லி நாம ஹைகோர்ட்ல வேணா மனு கொடுக்கலாம். ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து இப்படி இன்டர்நேஷனல் கோர்ட்ல கேஸ் போடணும் சொல்லி கவர்மெண்ட்